எஸ், இந்த பகுதியை பாதுகாக்க மட்டும் இயர்லி many crores செலவு பண்ணுது நம்ம கவர்மெண்ட். எதுக்காக? இது நம்ம நாட்டோட கௌரவம். After all 5,50,000 மேன் பவர் வச்சிருக்கிற பாகிஸ்தான் ஆர்மி 1.1 மில்லியன் மேன் பவர் வச்சிருக்கிற நம்ம ஆர்மி கிட்ட மோதி பாக்குதுன்னா அதுக்கு காரணம் இந்த லேண்ட். இந்த இந்தியாவோட கௌரவத்தை பாதுகாக்கிற உயர்ந்த கடமை இனி உங்களோடது. Proud to be a BSF because nobody can get this chance. You're all lucky. Get ready to prove your love for your country. இங்க இருக்கிற வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியாவே இருந்துட்டோம். இப்போ நாமெல்லாம் சேர்ந்து நம்ம நாட்டோட எதிரியை சந்திக்க போறோம். எங்களெல்லாம் முன்னாடி வழிநடத்த நல்ல வரை செலக்ட் ஆயிருக்கேன். சர்வீஸ்ல என்னுடைய ஜூனியரா இருந்தாலும் சாதனையில் என்னுடைய சீனியர் ஆயிட்ட. வாழ்த்துக்கள். என் பேர் ஜெகதீஷ், இந்தியன் ஆர்மி. ஆனால் நான் அது மட்டும் இல்லை, DIA டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியில் ஒன் ஆஃப் த ஸ்பெஷலிஸ்ட், ராணுவத்திலே சீக்ரெட் ஏஜென்ட். இது என் கூட ஒர்க் பண்றவங்க, என் ஃப்ரெண்ட்ஸ், என் ஃபேமிலிக்கே கூட இது தெரியாது. அப்படி எதில் அவங்ககிட்ட சொன்னு யோசிக்கிறல்ல, நீ தான் உயிரோடு இருக்க போறது இல்லையா? நாங்க கேம்ப்ல இருக்கும்போது அந்த நாட்டுக்காரங்க எங்களை பார்த்து சுடுறதும், பதிலுக்கு நாங்க அவங்களை சுடுறதும் அப்பப்ப நடக்கும். ஒரு நாள் எங்க கேம்ப்ல செல்வராஜன் ஒருத்தன், நம்ம புதுக்கோட்டை பையன் தான், திடீர்னு காணும். 7 நாள் எங்க தேடியும் கிடைக்கல. 8ஆவது நாள் கிடைச்சான். அவன் அவங்க கேம்ப்ல மாட்டிக்கிட்டான் போல. அவனை 7 நாள் சித்திரவதை பண்ணி அவன் கண்ணு 2 நோண்டி இந்த பியர் பாட்டில் அதை கீழ் வழியா அமுக்கி
முழுசா உள்ள அனுப்பிட்டு உடைச்சிருக்கானுங்க. நாங்க தான் வீட்டுக்கு போய் பாடியை கொடுத்துட்டு வந்தோம். அவங்க அம்மா அழுகுறாங்க, அப்பா அடிச்சுக்கிறாரு, அக்கா தங்கச்சிங்க கதறாங்க. 14வது நாள் அவன் தம்பி வந்துட்டான் டபுள் ட்ரிக்லி. நீங்களாம் இங்க சந்தோஷமா வாழணும் தானே நாங்க அங்க தினம் செத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன நாள்? 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி 14ஆம் தேதி 40 சிஆர்பிஎஃப் வீரர்கள் மனித வெடிகுண்டால் கொல்லப்பட்ட சம்பவம் நாட்டையே உலுக்கியிருந்தது. மூச்சிலே தீயுமாய் நெஞ்சிலே காயமாய் வறண்டு போன வீழ்கள் வாழ்ந்தே காட்சி ஒன்றினை காட்டத்தான் சாட்சி சொல்லுமே பூட்டும் தான் தேசமே உயிர்த்து எழு. நீ பெரிய ஆபத்தை தொட்டுட்ட. சுதந்திரத்தை காத்த அனைவருக்கும் சொல்லுகின்றோம் எங்கள் முதல் வணக்கம். ஒரு நாள் என்னோட ஆட்சியில மறைகிற இதே சூரியன் புது அரசனான உன்னோட ஆட்சியில உதயமாகும். நீ யாருங்கிறத எப்பவுமே மறந்துடாத. வாழ்க்கைங்கிற வட்டத்துல ஓ இடத்தை நீ பிடிக்கணும். நன்றி.